நடுவர் அவர்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய சகிப்புத்தன்மைவாதி யார் தெரியுமா? யாரு? எதிரணி தலைவர் பேசும்போது அவ்வளவும் பொய்யும் தெரிஞ்சும் தலையாட்டிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்களே, நீங்க தான். சகிப்புத்தன்மை இல்லாட்டி உங்க 6 பேர்த்து பேச்சையும் கேட்டுக்கிட்டு அவ்வளோ நேரம் நான் உட்காந்துருக்க முடியுமா ஐயா? நீங்க ஏதாவது தப்பு தண்டா பேசினாலும் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கானே, வேற வழி. எந்திரிச்சோடனே சட்டையை பிடிச்சி அடிக்க முடியுமா? சட்டமன்றத்தில் சபாநாயகர் தப்பு பண்ண பேசாம தான் உட்காந்துருக்கானே. சகிப்புத்தன்மை வேணும்யா, எல்லாத்துக்கும் வேணும்யா. நாடும் வீடும் நலமும் வளமும் பெற பெரிதும் தேவை. போராட்ட உணர்வா சகிப்புத்தன்மையா? ஒரு வீட்டில் மகனுக்கு என்ன பிடிக்கும்? சமைப்பா. மகளுக்கு என்ன பிடிக்கும்? சமைச்சு வைப்பா. புருஷனுக்கு என்ன பிடிக்கும்? சமைச்சு வைப்பா. தான் மாமனாருக்கு என்ன பிடிக்கும்? சமைச்சு வைப்பா. தான் மாமியாருக்கு என்ன பிடிக்கும்? சமைச்சு வைப்பா. ஒரு நாள் கூட தனக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து சமைக்கவே மாட்டாள். என் வீட்டில், உங்க வீட்டில், ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அந்த உறவுக்கு ஒரே பெயர், தாய். என்னங்க பேச வந்துட்டாங்க எதிரணியிலிருந்து? சகிப்புத்தன்மையின் உச்சமே தாய் தான் நடுவர் அவர்களே. அந்த தாயை மறந்துட்டு எல்லாத்துக்கும் போராட்ட உணர்வு போராட்ட உணர்வுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போகட்டும், அவள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பா. தான் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகட்டும், அவனுக்கான எல்லா வேலைகளும் அவ தான் பார்ப்பா. ஆனால் வீட்டில் மாமியார் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகட்டுமே, எல்லா வேலையும் அவ தான் பார்ப்பா. அவளுக்கே ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகட்டுமே, அப்பையும் அவள் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான் நடுவர். தகப்பனுக்கு கூட 55 வயசுலயோ 60 வயசுலயோ ரிட்டையர்மெண்ட் கிடைக்கலாம். தான் வாழ்ற வரைக்கும், ஏன் தான் சாகிற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டே வாங்காத ஒரே ஜீவன் அந்த வீட்டில் இருக்க தாய் தான் நடுவர் அவர்கள். அந்த மாதிரி மனிதர்களால் இருக்கிற சகிப்புத்தன்மையால ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? டாக்டர் வணக்கம். ஏன்னா செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்யற தொழிலை வச்சே அவரை தெய்வமா வணங்குறது டாக்டரை மட்டும்தான். அப்படிப்பட்ட டாக்டர் போராட்ட உணர்வு போராட்ட உணர்வு. நான் கேட்குற நடுவர் அவர்களே, அவர்கிட்ட ஒரு குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க. அந்த குழந்தை ஓடுது, ஆடுது, அடம் பிடிக்குது, ஊசி போட்டுக்கிறதுக்கு கத்துது, கதறுது. அந்த குழந்தைய அடிச்சு உதச்சி அடக்கி ஒடுக்கி ஊசி போடுவீங்களா? சகிப்புத்தன்மையோடு அதை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் ஊசி போடுவீங்களா? கேட்டியே ஒரு கேள்வி. அடாடாடா, ஊசி எந்த குழந்தையாவது விரும்பியா போடுது? டாக்டர் ஊசி போடுங்க டாக்டர் அப்படின்னு எந்த பிள்ளையாவது போட்டிருக்கானா? ஊசின்னொன்னே ஆம்பாங்க. உடனே காலை 2 பேர் கையை 2 பேர் பிடிச்சி அவனுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டி, ஒன்றும் இல்லை தம்பி, இந்த பிஸ்கட் எடுக்கிறேன், சாக்லேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வதக்குன்னு ஏற்றிடுவார். அதுதான் டாக்டர். எந்த குழந்தைகிட்டையாவது இதுதான் ஊசி, பின்னால் குத்த போகிறேன், வலிக்கும் அப்படின்னா அவன் நான் காய்ச்சலோடையாவது சாகுறேன், இதை என் இதில் குத்தாதன்றுவார். நம்ம டாக்டர் வேணா போராட்ட உணர்வுன்னு பேசுறவரு, அவர் வேணா கத்தி அடக்கி ஒடுக்கி ஊசி போட்டலாம். ஆனால் அந்த டாக்டர் கூடயே ஒருத்தர் இருப்பாங்க, இனம் மதம் குலம் எதையுமே பார்க்காம, ஜாதி எதையுமே பார்க்காம ஒவ்வொருத்தையும் பரிவோட பார்ப்பாங்க. அவங்களுக்கு நாம வேற பேர்லாம் வைக்கிறது கிடையாது, நாம எல்லாரும் ஒரே பேர் வச்சு தான் கூப்பிடுவோம், சிஸ்டர். சகிப்புத்தன்மையின் வடிவம் நடுவர் அவர்களே. அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த நாடும் வீடும் வளமா இருக்குது. நடுவர் அவர்களே, அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் உதாரணம் காட்டினார். நான் இந்திய தேசத்தில் இருக்கிறவங்களை உதாரணம் காட்டுறேன். எங்களுக்கு எதுக்குங்க வெளிநாடுலாம் போகணும் போராட்ட உணர்வெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு? நாங்கள் சகிப்புத்தன்மைக்கு உதாரணம் காட்டுறோமே. தன்னை காலால் மிதித்தவனுக்கு காலணி செய்து கொடுத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். தன் மீது காரி உமிழ்ந்தவனை மன்னித்தவர் அன்னை தெரசா அவர்கள். தீயவரையும் வெறுக்கக்கூடாது என்று அன்பு காட்டியவர் புத்தர் அவர்கள். அவங்க போராட்ட உணர்வோடு இருந்திருந்தால் அவர்களை வெறும் தலைவர்களாக மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சகிப்புத்தன்மையும் இருந்தது, அதனால் தான் அவர்கள் மகான்களாக மாறினார்கள். நடுவர்களே, இந்திய தேசம் எப்படிப்பட்ட தேசம்? வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு தேசம். ஆர்மியில் போயிட்டு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்து கேட்டிருக்கான், தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க ஆர்மியில யார் அதிகம், எந்த மதத்தினர் அதிகம், ஹிந்துஸ் அதிகமா, முஸ்லீம்ஸ் அதிகமா, கிறிஸ்டியன்ஸ் அதிகமா? ஒரு பதிலும் சொல்லலை. ஒன்னே தாண்டா கேட்குறேன், உங்க இந்தியன் ஆர்மியில ஹிந்துக்கள் அதிகமா, கிறிஸ்டியன்கள் அதிகமா, இஸ்லாமியர்கள் அதிகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் மெதுவா அந்த ராணுவ வீரன் சொல்லியிருக்கான்,
இந்திய இராணுவத்தில் இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்டியன்கள் கிடையாது, இந்துக்கள் கிடையாது, இந்திய இராணுவத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்தியர்கள் மட்டும்தான் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, இந்த இந்திய தேசத்தில் ஒரு திரைப்பட கதாநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை ஒரு இராணுவ வீரனுக்கு கிடைக்கின்றதா? ஒரு தொலைக்காட்சி சீரியலில் வரக்கூடிய நடிகைக்கு கிடைக்கக்கூடிய பெருமை ஒரு இந்திய இராணுவ வீரனுக்கு கிடைக்கின்றதா? தனக்கு எந்த புகழும் எந்த பேரும் கிடைக்காது என்று தெரிந்தும் ஒவ்வொரு பண்டிகையும் நாம் சுகமாக கொண்டாடி சுகமாக வாழ்வதற்காக தன் வாழ்க்கையும் தன் உயிரையும் அர்ப்பணித்து சகிப்புத்தன்மையோடு எல்லையில் பாதுகாத்து நிற்கின்றானே, அந்த இராணுவ வீரனால் தான் இந்த இந்தியா நலமும் வளமும் பெறுகிறது. நடுவர் அவர்களே, சமீப காலத்தில் மட்டும்தான் இந்தியாவில், குறிப்பாக நம்ம இந்தியாவில் மட்டும்தான் தேவையில்லாத சட்டங்கள், புரியாத திட்டங்கள், இது எல்லாத்தையும் போட்டு நம்மளை கொண்டுகிட்டு இருக்கான். அதுவும் புதுசாக வரி போடுறான். வருங்காலத்தில் பாருங்க, இந்தியர்கள் எல்லாம் வரி குதிரையாக தான் தெரியும். எத்தனை வரியை நாங்கள் கட்டுறது? நடுவரில் 2 இட்லியை நிம்மதியாக தின்ன முடியுதா? ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, ஒரு திட்டம் போடுது. என் தேசம், என் அரசாங்கம் எனக்கு ஒரு திட்டம் போடுகின்றது, ஒரு சட்டம் போடுகின்றது. அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு இந்தியன் குடிமகனின் கடமை என்று சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அமைதியான வழியில் நடக்கின்றோமே, அதனால்தான் இந்திய தேசம் இன்னும் அமைதி பூங்காவாக இருக்குதா இல்லையா? மஞ்சள் சட்டையை போட்டால் உண்மை சொல்லுவாங்க நடுவர்களே, நீங்க சொல்லுங்க. 2 இட்லியும் ஒரு வடையும் தின்னுட்டு 72 ரூபா 65 காசு பில்லு. எங்கள் ஊருக்காரன் வந்து எனக்கிட்ட ஃபோன் பண்ணி கண்ணீர் விட்டு அழுகிறான். 2 இட்லி தான் சார் தின்னேன், 72 ரூபா 50 காசு போட்டிருக்காங்க அப்படின்னு. அது வரிடா, வீட்டில் கொடுத்துருந்தா ஒரு வாரத்துக்கு நான் பாட்டுக்கு இட்லியை தின்னுக்கிட்டு இருந்திருப்பேன். ஒருபடி அரிசியும் காப்பிடி உளுந்தையும் வாங்கி நாங்கள் பாட்டுக்கு அரைச்சரைச்சி சாப்பிட்ருப்போமே. ஹோட்டலில் போய் 2 இட்லியை தின்னுட்டு 72 ரூபாங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்தே திருவெற்றியூர் வரைக்கும் போகிறதா இட்லியை தின்னு விட்டுன்னு பாவம். நடுவர் அவர்களை நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன். எனக்கு மகேந்திர சிங் தோனினா ரொம்ப பிடிக்குங்க. தோனி மாதிரி ஒரு கேப்டன் எந்த ஒரு தேசத்துக்கும் அமையவே மாட்டாங்க. 2011 எங்களுக்கு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தாரு, அதனால் அவர் எனக்கு பிடிக்குமா? கிடையாது. 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்தாரு. ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு இந்திய அணி கேப்டனும் போய் ஒன் டே சீரியஸை வின் பண்ணதே இல்லை அப்படின்றத மாற்றி ஒன் டே சீரியஸை வின் பண்ணிட்டு வந்தாரு. அதனாலயா? அதனால கிடையாது. தனக்கு பிறகு தன் இந்திய அணியை வழிநடத்துவதற்காக விராட் கோலி என்கின்ற அடுத்த கட்ட தலைவனை உருவாக்கி வைத்தார். அதுதான் மகேந்திர சிங் தோனி எனக்கு மிகவும் பிடிப்பதற்கு காரணம். ஆனா இவ்வளவு சாதனையும் செஞ்ச மகேந்திர சிங் தோனியை எத்தனை பேர் எத்தனை குறை சொன்னா, கேப்டன்ஷிப்பை விட்டு விலகி போ, டெஸ்ட் சீரியஸுக்கு நீ தகுதியா இருக்க மாட்டே, ஒன் டே விளையாடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, விளையாடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா, ஒவ்வொரு தேசமும் ஏங்குகின்ற ஒரு கேப்டனை விளையாடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னது அப்போ கூட சகிப்புத்தன்மையோடு அதை ஏற்றுக்கிட்டு இந்திய நாட்டிற்கும் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் பணியாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. எத்தனை பேர் குறை சொன்னால் என்ன, இந்திய அணிக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சகிப்புத்தன்மையோடு அத்தனை தாக்குதல்களையும் ஏற்றுக்கொண்டு நின்றாரே மகேந்திர சிங் தோனி, அவரை போன்ற மனிதர்களால் தான் இந்திய தேசத்திற்கு பெருமை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.